ஆரம்பத்துல நானும் ஷின்சானை ஒரு குட்டி சாத்தான் தான் நினைச்சேன். பட் அதுக்கப்புறம் தான் அந்த சின்ன பையன்கிட்ட இருந்து ஒரு பெரிய லெசனை கத்துக்கிட்டேன். அதை உங்க கூட ஷேர் பண்றேன். அண்ட் திஸ் இஸ் எபிசோட் 4 ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் லெசன் ஃப்ரம் ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ்ல. இன்னைக்கு ஷின்சான் இந்த சீரிஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க சைல்ட்ஹுட் டைம்ல நீங்க ஷின்சானை மிஸ் பண்ணிருக்க வாய்ப்பே இல்ல. அந்த சீரிஸை கொஞ்சம் கவனமா கவனிச்சிருந்தீங்கன்னா ஷின்சான் திட்டு வாங்காத நாட்களே இருந்திருக்காது. அவன் பண்ணக்கூடிய சில சுட்டித்தனமான செயல்கள் அவனை சுத்தி இருக்க எல்லாரையும் பயங்கரமா கோவப்படுத்தும். அவனுடைய டீச்சர்ஸ் திட்டுவாங்க, பேரண்ட்ஸ் திட்டுவாங்க, சம்டைம்ஸ் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட அவன் மேல கோவப்படுவாங்க. லிட்டரலி அவன் திட்டு வாங்காத நாட்களே இல்ல. பட் அட் தி சேம் டைம் அவன் சோகமா உடைஞ்சு போய் உட்கார்ந்த நாட்களும் இல்ல. ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? he never carries those bad moments forever. எவ்வளவுதான் மத்தவங்க அவனை திட்டினாலும் மனசுக்குள்ள கொஞ்சம் கூட எதையும் நினைச்சுக்காம அடுத்த நிமிஷமே அவன் சிரிக்கிறது மட்டும் இல்லாம மத்தவங்களையும் சிரிக்க வைப்பான். அப்படியே நம்மளோட லைஃபை கொஞ்சம் திருப்பி பாருங்க. யாராச்சும் நம்மள ஒரு வார்த்தை தப்பா பேசிட்டா போதும், அதையே ஒரு நாள் ஃபுல்லா நினைச்சு நம்மளோட ஹாப்பினஸையும் மொத்தமா டிஸ்ட்ராய் பண்ணிப்போம். அது ஒரு சின்ன ஃபெயிலியரா இருக்கலாம், எம்பாரசிங் மூமெண்டா இருக்கலாம், ஒரு சின்ன நெகட்டிவ் கமெண்டா கூட இருக்கலாம். நம்ம நிம்மதியை மொத்தமா காலி பண்ணிடும். பட் ஷின்சான் கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னா, நாட் எவ்ரி ப்ராப்ளம் டிசர்வ்ஸ் யுவர் பீஸ். லைஃப்ல எல்லாத்தையும் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டோம்னா சந்தோஷமும் நிம்மதியும் ரொம்ப சீக்கிரமாவே நம்ம வாழ்க்கை விட்டு போயிடும். நிம்மதி எப்பவும் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா ஷின்சான் பார்க்கலனாலும் பரவாயில்ல, அவன மாதிரி எப்பவும் ஹாப்பியா ஓவர் திங்க் பண்ணாம இருந்தாலே போதும். மறுபடியும் சொல்றேன், நாட் எவ்ரி ப்ராப்ளம் டிசர்வ்ஸ் யுவர் பீஸ். அதிகமா ஓவர் திங்க் பண்ற உங்க